வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு மே 5ஆம் தேதி வியாழக்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர், எல்லார் மனசுலையுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு சில வாரங்களுக்கு ஓடிக்கொள்ள இருக்க வேண்டிய விஷயம் நம்ம ஒன்டாரியோவில் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் பற்றி தான். ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி அவரில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த எலெக்ஷனுக்கான கேம்பெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 முக்கியமான கட்சிகள், கன்சர்வேட்டிவ், லிபரல் அண்ட் NDP, இவங்களோட கேம்பெயின் பிளாட்ஃபார்ம் என்ன மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முதல்ல டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதை தொடர்ந்து கெனேடிய வளத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ எல்லாருமே பேக் டு நார்மல் மெதுவாக மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் யூஎஸ்க்கும் கனடாவும் பொறுத்த வகையில் ட்ரேட் நிறைய இடங்களில் கோவிட்னால் ஸ்டாப் பண்ணப்பட்ட வச்சுருந்துச்சு. ஸோ இது எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இதைத்தான் கெனடிய வளத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் இன்றைக்குமே மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது, நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன் கலையரங்கத்தில் அண்ட் நியூஸ் செக்மெண்ட், இன்னும் நிறைய செய்திகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்லேயுமே பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் முதல்ல டாப் ஆஃப் தி அவர். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜூன் 2ஆம் தேதி ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் நடக்குது ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும். இதுக்கான கேம்பெயின் ஒஃபிஷியலாக நேற்றுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்களில் முன் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட லீடர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இப்போதைய ப்ரீமியர் என்ன மாதிரியான கேம்பெயின் பிளாட்ஃபார்ம் அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களில் ரொம்ப முக்கியமாக அவங்க பேசுகிறது இப்போ நடந்துகிட்ருக்க அவங்க ஆட்சியில் அவங்க செஞ்சுருக்கிற விஷயங்கள், எப்படி முக்கியமான விஷயங்களுக்கு அவங்க டேக்கிள் பண்ணாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகணுன்னா இப்போ ரீசெண்டாக வந்த லைசன்ஸ் பிளேட் ரினியூவல், இதுக்கான ரீஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க முன் வைக்கிறாங்க. பார்க்கலாம். We've been through so much together, but I also know it's brought out the best in us. I see it every single day, everywhere I go. The resilience, the determination, the hope and optimism. There's a real momentum right now. I feel it everywhere I'm going. People are excited and they're ready. They're ready to take on the challenges that lay ahead, ready to get to work. Make no mistake, our best days are still ahead. But it's up to us. It's up to each and every one of us to roll up our sleeves, to get to work, to create jobs right here in Durham, to build more homes, more roads, more highways, and public transit, to get more money back into your pocket. My friends, it's time to finish the job. It's time to get it done. Together, we're tackling the biggest challenges and delivering real solutions. That means rebuilding Ontario's economy with better jobs and bigger paychecks. It means saying yes to building highways and transit to get you out of traffic. And it means working for workers as we get more people into the skilled trades. It means keeping our province and our economy open today and in the future. And it also means giving people a break, helping Ontario families keep costs down and putting more money back into your pocket. It hasn't always been this way. Stephen Del Duca and Kathleen Wynne, they made people pay. They made them pay higher taxes, higher fees, higher hydro rates, and higher costs for driving a car. Nowhere did people feel the pinch more than right here in Durham, where the Del Duca Liberals and put the road tolls on the 412 and the 418. They're actually punishing people for driving to work to provide for their families. But the Del Duca Wynne Liberals didn't stop there. They jacked up the cost of license plate stickers, created new costs and new hassles for drivers. And as for the NDP, they propped up those Liberal governments, and nobody expects them ever to bring costs down. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம்
கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163328500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். அடுத்த கட்சி NDPயோட தலைவர் ஆண்ட்ரியா ஹோவார்ட். இவங்க வந்து என்ன மாதிரியான கேம்பெயினை முன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க மெயினாக சொல்கிற விஷயம் வந்து அவங்க முன்வைக்கிற டென்டல் பிளான் பற்றி தான். இந்த டென்டல் பிளான் மூலமாக ஒன்டாரியோவில் உள்ள எல்லாருமே வில் பி கவர்ட் அண்டர் திஸ் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி 90,000க்கு கீழே சம்பாதிக்கிற குடும்பங்கள் வந்து ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கும். அண்ட் 90,000லேருந்து 200,000 சம்பாதிக்கிற குடும்பங்கள் வந்து அட்லீஸ்ட் ஹாஃப் தி அமௌண்ட்டாவது வந்து கவர்மெண்ட் கவரேஜ் இருக்கும். அண்ட் இந்த பிளான் வந்து பை 2023 அவங்களால அமலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய கேம்பெயின் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுமே முன் வைக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்றத. ஸோ அதை தான் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். It'll make sure that, for example, a family of 4 can go for a year and have all of the checkups they need, maybe a cavity filled, and it'll right now cost about $1,200. Well, we'll make sure that that money is no longer coming out of your pocket, that you'll be able to access that care without having to open your wallet. Similarly, if your children, say you have a couple of kids and they both need braces, that costs the family $13,000 a year. That's a lot of money. Well, we can help make sure that you don't have to pay that money and your kids can get the braces they need. Right now, parents are making really, really tough choices. And what we want to do is relieve that burden. Imagine if you're a parent and you have to put off the trip to the dentist for the checkup because you can't afford it, or you have to delay your kids getting their fillings because it's just not in the budget. We can make sure that those awful choices that parents have to make are no longer necessary. With the NDP, your dental care will be covered. I want to end off by saying this. We can get this done, but in order to do that, we can get it done together, but in order to do that, job number 1, the first thing we have to do is defeat Doug Ford. Defeat Doug Ford and make sure people have access to the dental care that they need. People have had a premier who looks after his buddies, puts his buddies first. It's time for a premier that puts you first. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர்,
இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. ஸோ கன்சர்வேட்டிவ் கட்சி, NDP கட்சி ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். அஃப்கோர்ஸ் மூணாவதாக இருக்கிற கட்சி வந்து லிபரல். இதோட லீடர் ஸ்டீஃபன் டியூச்சா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இவங்களோட மெயின் பாயிண்ட் வந்து எஜுகேஷன் மேலே இருக்குது. அண்ட் இப்போது அஃப்கோர்ஸ் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்பவே புல்ட் தின்னு சொல்லலாம். அதாவது டீச்சர்ஸ் அவ்வளோவா இல்லை, ஸ்கூல்ஸ் அண்ட் எல்லாமே வந்து நிறைய ரிப்பேர்ஸ் தேவைப்படுது. ஸோ இவங்க வைக்கிற பாயிண்ட் என்னென்னா, ஆல்மோஸ்ட் $1 billion செலவு பண்ணி எல்லா கிளாஸஸ்க்குமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் ஈச் கிளாஸ் வந்து 20க்கு கொண்டு வருவோம். அந்த இடத்துல நாங்கள் கேப் பண்ணுவோம். இதுக்கு மேலே குழந்தைகள் வந்து ஒரு கிளாஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 10,000 புது டீச்சர்ஸ் வந்து ஹையர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க வைக்கிற முதல் ப்ராமிஸ் எலெக்ஷனில் வின் பண்ணால். ஸோ லிபரல் கட்சியோட தலைவர் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். Ontario Liberals, because getting publicly funded education right, making the right kind of investment in our schools to set all of our kids and our frontline education workers up for success is one of the most important responsibilities that an Ontario Premier has. And frankly, we've seen over the past 4 years, both before the pandemic struck and then during the pandemic, that the Ford Conservatives simply don't get it. You'll all remember the strife that we saw, the disruptions that we saw in our schools across this province prior to the pandemic, when Doug Ford and his team decided to come out with mandatory online classes, growing class sizes, all of that disruption that made life so much more difficult for our kids, for kids across this province and for frontline education workers. And then the pandemic struck. And we saw, not only did we feel this in our own household, with kids, our kids being isolated from their friends, trying so hard to learn online. It was such a tough time, still is a tough time, because there is a significant amount of what I like to call learning or education recovery that needs to be done in this province in order to make sure that our kids don't fall further and further behind. And imagine my shock, our shock, a number of weeks ago when we learned that while thousands of families whose kids attend public schools were struggling to access rapid tests, that we heard the Ford Conservatives had prioritized rapid tests to be sent out to private schools. This is one example. Last Thursday's budget, that budget from the Ford Conservatives that has no plan, that budget contained a $1.3 billion cut to publicly funded education. That's $1.3 billion that they had previously budgeted to invest in public schools like the one that I'm standing and that we are standing in front of right now. And they chose with all of the harm that we've seen in public schools because of their lack of commitment to public education, they chose to cut that from this budget. This is, when I talk about a choice in this election, this issue of who's going to build up versus who's going to undermine and cut public education goes right to the heart of the choice that sits in front of the people of Ontario. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ கேம்பெயின் ஆரம்பித்ததுலேருந்து இனிமேல் மெதுவாக ஒரு போல் என்ன மாதிரியான யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எல்லா போல்ஸுமே வந்து நடத்திட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஃபோரம் ரீசர்ச் போல் இப்போதைக்கு எந்த கட்சி வந்து லீடிங்கில் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அந்த வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சி தான் லீடிங்கில் இருக்குது. 38% ஓட்டிங் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வரும் அப்படின்னு இந்த ரீசர்ச் போல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் NDPக்கு 25% அண்ட் லிபரலை பொறுத்த வரைக்கும் 31% இப்போதைக்கு அவங்களோட voting ஸ்கேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜூன் 2க்குள்ளே இந்த மாதிரியான நிறைய போல் ரீசர்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அப்பப்போதைக்கான அப்டேட்ஸ் இருக்கும். எந்த மாதிரியான பீப்புள் வந்து எந்த கட்சிக்கு ஓட் போட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இந்த போல் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஆட்சி வரும் அப்படின்றது ஜூன் 2ஆம் தேதி நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அரசியலில் இன்னொரு முக்கியமான விஷயம் அஃப்கோர்ஸ் ஃபெட்ரல் லெவலில் கன்சர்வேட்டிவ் கட்சியோட லீடர்ஷிப் வந்து இப்போதைக்கு டிபேட் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ 5 பேர் வந்து இதில் போட்டி போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கனடா ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ரீ நெட்வொர்க்கோட இயர்லி கூட்டமைப்பில் வந்து இன்றைக்கி ஒரு டிபேட் நடந்திருக்கு. அண்ட் இது வந்து ஆஃப்கோர்ஸ் ஒஃபிஷியல் டிபேட் இல்லை, பட் இவங்க நடத்துகிற இந்த டிபேட்டில் வந்து இதில் போட்டிடுற 4 கேண்டிடேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான டிபேட் நடந்தது அப்படின்றது ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இவங்களோட ஒஃபிஷியல் டிபேட் மீண்டும் நடக்கும். அண்ட் கூடிய சீக்கிரமே கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர் யார் அப்படின்றத இவங்க சீக்கிரமே முடிவு செய்வாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபெட்ரல் லெவலில் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு யார் தலைவர் அப்படின்றத. ஸோ அடுத்த செக்மெண்ட் கெனேடிய வளம். அண்ட் இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரேட், அதாவது US அண்ட் கனடாவை பொறுத்த வரைக்கும் நிறையா பிஸ்னஸ் ட்ரேட் நடந்துக்கிட்டே இருக்குது ஆன் எவ்ரிடே பேசிஸ். அண்ட் எல்லா வகையிலுமே ஆன் ரோட் அண்ட் ஏர் கார்கோ அண்ட் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த அதுக்கான ட்ரேட் நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் கோவிட்னால நிறையா ஆப்ஸ்டிக்கல்ஸ் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இயர்ஸில் அவங்க எதிர்கொண்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளோட பார்டர் க்ளோஷராக இருக்கட்டும், இல்லை நடந்த கான்வாய் ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் கொண்டு வந்துச்சு. ஸோ மீண்டும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மெதுவாக தவிர்க்கிற வகையில் அடுத்த ஸ்டெப்ஸ் இந்த ட்ரேட் வந்து எப்படி முன் கொண்டு போகிறது அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங்காக இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எக்ஸ்போர்ட் மினிஸ்டர் கனடாவுக்கு மேரி நிங் அண்ட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ட்ரேடை ரெப்ரசன்ட் பண்ணி கேத்ரின் டாய் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி முக்கியமாக இந்த ட்ரேடை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைத்தான் இப்போ கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். Gathered on the traditional and unceded territory of the Algonquin and Anishinaabe people. And for those of us who are settlers or immigrants to Canada, it's important to recognize that Indigenous peoples were the keepers of this land and that we all have a role to play in reconciliation. Well, Catherine, welcome to Canada. Thank you so much, Karen. Delighted to be here. It's great to have Ambassador Tai here on her first visit to Canada. And I remember vividly when we met how quickly we bonded over shared values and our shared vision for a more competitive, more inclusive, and greener North America. And we're also meeting today during a time of global uncertainty around the world as we are rebuilding from COVID-19,
from this pandemic, and Russia continues its unjustified war on Ukraine. It's more important now than ever that we build on the strength of our relationship, our partnership, and that we grow our trade and strengthen our supply chains by friendshoring with trusted countries. We will tour businesses, meet with entrepreneurs, and determine how our governments can collaborate to advance our shared interests under the framework of what we call the USMCA, from building resilient supply chains, as the minister mentioned, to combating climate change, to defending the rights of our workers. The trade relationship between our countries has never been more than 20%, 1/6 of all U.S. goods exports go to Canada. For nearly 2 years now, since its entry into force in July 2020, the United States-Mexico-Canada Agreement has been the foundational pillar in our bilateral trade relationship and our work to make our region more economically competitive. Important upgrades in the agreement are high standard, enforceable labor and environmental provisions, helping us make trade a race to the top. By raising regional standards, we can set an example for the world to follow, defend the rights of our workers, and help combat climate change. Our work does not end once the agreement is signed and delivered. Trade agreements and trade engagement more broadly requires constant care and attention. We have to make sure our agreements and frameworks remain relevant. We have to ensure that they can properly address today's challenges rather than become outdated relics. And we have to use these platforms to resolve our differences. Minister Ng and I will hold a series of events with key stakeholders. We will visit businesses that benefit from a strong and vibrant U.S.-Canadian trade relationship. We will hear what they need from government in order to successfully compete abroad. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். அட்சய திருதியை முன்னிட்டு மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கரையில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஸோ மெதுவாக எல்லாருமே கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராவலிங்க்கு மெதுவாக ரிட்டர்ன் ஆகிட்டு தான் இருக்கிறோம். ஸோ பட் எல்லோரும் ட்ராவல் பண்ணணும்னு விருப்பப்படுற இந்த சுச்சுவேஷனில் அதை தாங்கக்கூடிய சக்தி கெனடியன் ஏர்போர்ட்ஸ்க்கு இருக்கா அப்படின்றது தான் இப்போ இருக்கிற கேள்வியாக இருக்குது. கெனடியன் ஏர்போர்ட்ஸை நிர்வகிக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ளீ வச்சுருக்காங்க. அதாவது அவங்க வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் பீப்புளை வந்து ஹையர் பண்ணி இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்காக பீப்புளை வந்து சீக்கிரமே ஏர்போர்ட்ஸ்குள்ளே அரைவல் அண்ட் டிபார்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது அவங்கள வந்து சீக்கிரமே ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றத அவங்க வந்து வச்சுருக்கிற ஒரு ப்ளீ. ஏன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த 2 வருடங்களாக ஏர்போர்ட்ஸ்லலாம் வந்து நிறைய பேர் வந்து லே ஆஃப் பண்ணப்பட்டாங்க, ஒர்க் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த வகையில் ரொம்ப லோ சீசன் டைமாக இருந்த இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு மீண்டும் எல்லாருமே ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு பெரிய சர்ஜ் இருக்குது பேசஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அந்த லெவலுக்கு ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து அந்த லெவலுக்கு இல்லை. ஸோ அந்த வகையில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ யாருமே போத் அரைவல் அண்ட் டிபார்ச்சர்ஸ், அதாவது கனடாலேருந்து வெளியில் போகிறதுனாலும் சரி, கனடாக்குள்ளே ரிட்டர்ன் வரதாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரமாவது காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போ இருக்கிறாங்க. ஏன்னா செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை போர்டிங் கவுண்டர்ஸாக இருக்கட்டும், இந்த இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பீப்புளை வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ அடுத்த சில வாரங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா 2 or 3 hours முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போங்க. அண்ட் ரிட்டர்ன் வரும்போதும் அட்லீஸ்ட் 2 or 3 hours லேட்டராக தான் வெளியில் வர முடியும் அப்படின்றத நிறைய வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இது ஏர்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, இன்னொரு செக்டர் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிற செக்டர் அப்படின்னு பார்த்தா பாஸ்போர்ட்ஸ் ரினியூவலில் சர்வீஸ் கனடா ஒரு ஆஃபீஸ்லேயும் 2 to 3 hours முன்னாடியே பீப்புள் வந்து லைன் அப் ஆகி பாஸ்போர்ட்ஸ் ரினியூவலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு காத்திருக்கிறதா நிறைய இடங்கள்லேருந்து செய்திகள் வருது. அண்ட் இதுக்கான பெரிய காரணம் அஃப்கோர்ஸ் அகேன் 2-3 வருடங்களாகவே யாருமே ட்ராவல் பண்ணாத வகையில் நிறைய பேரோட பாஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பைரி ஆன சுச்சுவேஷனில் யாருமே ரினியூ பண்ணாமல் விட்டுருக்கலாம். அண்ட் இப்போது எல்லாமே ரீஓப்பன் பண்ணுற சுச்சுவேஷனில் எல்லோரும் ஒன்றா ரீஅப்ளை பண்ணுறதுனால ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3 மடங்கு ஆயிருக்குதாமா அந்த ரினியூவல் அப்ளிகேஷன் நம்பர்ஸ். ஸோ அகேன் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷனாக இருந்தால் பாஸ்போர்ட்ஸ் நீங்கள் ரினியூ பண்ணணும் வித்தின் 6 months அப்படின்ற சுச்சுவேஷனாக இருந்தால் ஏர்லியாகவே ரினியூ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 3 to 4 months ஆகுது ஒரு ரினியூவலுக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கோவிடுக்கு அப்புறம் நம்ம ரீஓப்பனிங்குள்ளே போகும்போது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் எக்கனாமிக்கல் பற்றி நிறைய பேசணும், ட்ரேட் பற்றி பேசணும், ட்ராவலிங் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்மளோட மணியோட லெவல், நம்ம மணியோட வேல்யூ வந்து நிறையவே மாற்றும். ஸோ அந்த வகையில் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்கி கனடாவுக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 295 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.77 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இந்த சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அண்ட் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் கேளுங்கள் தரப்படும்ல நம்மளோட இணைந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த நேரங்களில் கண்டிப்பாக எல்லார் மனசுலையுமே இந்த கேள்வி வந்துட்டு தான் இருக்குது. கோவிட் மாதிரியான திடீர் நோய்கள் அண்ட் இது லாங் டைம் நிறையா பிரச்சனைகளுக்கு கொண்டு சேர்க்குது அப்படின்னு தெரிவிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கவரேஜஸ் இருக்கும், அண்ட் இந்த பேண்டமிக் அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா, அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ்க்கு ஏதாவது சேஞ்சஸ் ஓவர், இல்லை இது எப்படி கோவிட் மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன் டிசீசஸ்க்கு இது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களுக்கான கேள்விகள் நீங்கள் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் டைரெக்டாக இணைந்து நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அண்ட் நீங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கேள்விகளை அனுப்பிச்சு வைக்கலாம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் திரு ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் 4162920033 இந்த நம்பருக்கு உங்களோட கேள்விகளை நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை 11 மணிக்கு லைவாகவே 4163233304 இந்த நம்பர் மூலமாக நீங்கள் எங்களோட இணைந்து உங்கள் கேள்விகளை டைரெக்டாக நீங்கள் கேட்டு உங்களோட பதில்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகேன் இந்த சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் மே 7ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இணைந்து பாருங்கள். ஸோ கேளுங்கள் தரப்படும் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நிறையவே நடந்துகிட்ருக்கு. பேண்டமிக்கு அப்புறம் ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள்
நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரியான பேண்டமிக் வந்தால், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் என்ன மாதிரி இதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சேஞ்சஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது பேண்டமிக் பற்றி. அண்ட் பேண்டமிக் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா, அஃப்கோர்ஸ் நிறைய இடங்களில் வந்து மாஸ்க் மேண்டேட் எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் இதை வந்து மேண்டேட் சில இடங்களில் தேவைப்படுதா, அண்ட் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன மாதிரி அதை வந்து திரும்பி கொண்டு வரலாமா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் நிறைய இடங்கள்லேயுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இதில் ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் சம்மர் அண்ட் இன்னும் வார்மராக இருக்கும் போது இந்த நம்பர்ஸ் குறையுமா அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மனசுலையுமே இருந்துகிட்டு இருக்குது. பட் அகேன் 6th வேவ்லேருந்து மெதுவாக நம்ம வந்து பிளாட்டோ ஆகிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அகேன் காத்திருந்து பார்ப்போம் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா, நம்மளோட நம்பர்ஸ் குறையுமா அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட அடுத்த நிகழ்ச்சி எப்பயும் போல் கொஞ்சம் ஒரு லைட்டர் நோடுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கலையரங்கம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷனை தான் நம்ம வந்து கலையரங்கத்தில் பார்க்க போகிறோம். இந்த பாடல் வந்து எல்லார் மனசுலையுமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்னு சொல்லணும். கொஞ்சம் பழைய பாடல், பட் ஆஃப்கோர்ஸ் எல்லார் மனசுலையுமே இருக்கக்கூடிய ஒரு பாடல். அண்ட் இந்த பாடலை நமக்காக பாடியிருக்கிறவங்க வானம்பாடி சிவா முருகையா. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சன்சி ப்ரொடக்ஷன். அண்ட் அந்த பாடலை இதோ பார்க்கலாம். மரணத்தை எண்ணிக் கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடரு ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியைக் கொல்வாய், மேனியைக் கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்றே. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ, காண்டீபம் நடுவ விட்டாய், காண்டீபம் நடுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. வல்லவன்
உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணியேற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. ஸோ கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் மாஸ்க் மேண்டேட் வந்து இன்னுமே ரிமூவ் பண்ணப்படலை, ஒன்டாரியோவில் தான் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாஸ்க் மேண்டேட் வந்து மே 14ஆம் தேதியோடு ரிமூவ் பண்ணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கியூபெக்கோட ஹெல்த் மினிஸ்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னமும் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேர்ஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இடங்களில் வந்து மேண்டேட் இன்னும் இருக்கும். பட் இன்டோர் ஸ்பேசஸ், ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து மேண்டேட் இருக்காது, மாஸ்க்ஸ் போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மே 14th கியூபெக்லேயுமே வந்து மாஸ்க்ஸ் மேண்டேட் வந்து ரிமூவ் செய்யப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகணுன்னா ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் டொரண்டோவை பொறுத்த வரைக்குமாவது நேற்று வரைக்குமே ரொம்ப க்ளூமி வெதராக இருந்தது. இன்னையிலேருந்து கொஞ்சம் பெட்டர் வெதர், ஸ்ப்ரிங் வெதரை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே பியூட்டிஃபுல் வெதர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்குமே ரொம்ப சன்னியாக
அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் தான். மற்ற முக்கியமான சிட்டிஸில் நாளைக்கு வெதர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 15°C, அதிகுறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17°C, அதிகுறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 15°C, அதிகுறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12°C, அதிகுறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. ஸோ நிறைய முக்கியமான செய்திகள் இன்னையான ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் முதல்ல நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் வந்து லெஸ் தென் அ மந்த் அஹெட் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றியான நிறைய செய்திகள் பார்த்தோம். பட் ஆஃப்கோர்ஸ் இது மட்டும் இல்லை, கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய செய்திகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட். அதில் இன்னும் முக்கியமான செய்திகள் என்னெல்லாம் இன்றைக்கி அப்டேட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நெருக்கமான வர்த்தக உறவுகளை இரு நாடுகளின் வர்த்தக தலைவர்களும் உறுதி செய்திருக்கின்றார்கள். கனடாவின் வர்த்தக அமைச்சர் மேரியாங், அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி கேத்ரின் டாய் ஆகியோர் இன்று ஒட்டோவாவில் சந்தித்துள்ளார்கள். வர்த்தகம் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் நெருக்கமான உறவுகளை உருவாக்குவதாக இவர்கள் இருவரும் கூறியுள்ளார்கள். 2 நாள் பயணமாக கனடா வருகை தந்துள்ள டாய் நாளை மார்க்கம் நகரில் அமைந்துள்ள GM தொழிற்சாலையை பார்வையிடுகின்றார். அங்கு கனடா அமெரிக்க விநியோக சங்கிலிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை டாய் காண்பார் என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோவில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடன் புதிய ஜனநாயக கட்சி ஆட்சி அமைக்கும் என்று ஆண்ட்ரியா ஹோர்வத் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்தின் 2வது நாளான இன்று NDP தலைவி ஹோர்வத் தமிழ் ஊடகங்களுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் குட் ஈவினிங் கனடா சார்பில் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் ஹோர்வத் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் NDP 100 தொகுதிகளில் 1வது அல்லது 2வது அதிக வாக்குகளை பெற்றிருந்தது எனவும் அவர் கூறினார். மத்திய அரசாங்கத்தை போல் ஒன்டாரியோவில் லிபரல் NDP கட்சிகளுக்கு கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கேள்விக்கு பதிலளிப்பதை ஹோர்வத் தவிர்த்திருக்கின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமைத்துவ வேட்பாளர்களின் விவாதம் இன்று மாலை நடைபெற்றுள்ளது. கட்சியை வழிநடத்த தெரிவாகியுள்ள 6 வேட்பாளர்களில் 5 இந்த விவாதத்தில் கலந்து கொண்டார்கள். இன்றைய விவாதத்தில் பியர் பொலிவியர், லெஸ்லின் லூயிஸ், ரோமன் பார்பர், ஸ்காட் எட்டின்சன்,
ஜீன் சாரஸ்ட் ஆகியோர் 5 வேட்பாளர்கள் பங்கேற்றார்கள். 6வது வேட்பாளரான பேட்ரிக் பிரவுன் இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டோவாவில் கனடா ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ரீ நெட்வொர்க் நடத்தும் வருடாந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இன்றைய விவாதம் உத்தியோகபூர்வ தலைமைத்துவ விவாதம் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் அனைத்து வேட்பாளர்களும் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ விவாதங்களில் பங்கேற்க உள்ளார்கள். கன்சர்வேட்டிவ் கட்சி 500,000 உறுப்பினர்களை பதிவு செய்யும் நிலை தோன்றியிருக்கிறது. கட்சியின் தலைமை வேட்பாளர்கள் தொடர்ந்தும் ஆதரவாளர்களை பதிவு செய்து வருகின்றார்கள். கட்சியின் தலைமை தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி காலக்கெடுவுக்குள் புதிய உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற கட்சியின் தலைமை போட்டியில் வாக்களிப்பதற்கு 2,69,000 உறுப்பினர்கள் தகுதி பெற்றிருந்தார்கள். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை நாளை புதிய சாதனையை உருவாக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. தற்போது பெரும்பாலான GTA எரிபொருள் நிலையங்களில் எரிபொருளின் விலை லீட்டருக்கு சராசரியாக $1.90 உள்ளது. நாளை 1 லிட்டர் எரிபொருளின் விலை 195.9% உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தெற்கு ஒன்டாரியோ முழுவதுமான சாதனையாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. எரிபொருளின் விலை கடந்த மே மாதத்தில் இருந்து சுமார் 50% உயர்ந்திருக்கிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இந்த வாரம் அக்ஷய திதி டியூஸ்டே அன்னைக்கு கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில் அக்ஷய திதிக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த வகையில் மார்க்கமில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் ஹவுஸ் இங்கே வந்து அக்ஷய திதியை முன்னிட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் துபாய், சிங்கப்பூர் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வந்து விற்பனையில் உள்ளது. அண்ட் இந்த சேல் வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கேயுமே வந்து ராஃபிள் ஸ்பெஷல் ப்ரைஸஸும் குலுக்கமுறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. அண்ட் பெரிய ப்ரைஸாக வந்து டைமண்ட் மோதிரம், இது மட்டும் இல்லாமல் 5 பேருக்கு வைர மூக்குத்தி, இந்த மாதிரியான நிறைய ராஃபிள் ப்ரைஸஸ் நடைபெற்றிருக்குது. ஸோ நாளைக்குள்ளே நீங்களும் சென்று மார்க்கமில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் ஹவுஸ்க்கு சென்று நிறைய கோல்டை அக்ஷய திதியை முன்னிட்டு வாங்கிக்கலாம். அண்ட் இந்த சேல் அஃப்கோர்ஸ் நாளைக்கு வரைக்கும் தான். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமே விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய செய்திகள், முக்கியமான செய்திகள் பார்த்துட்டோம் குட் ஈவினிங் கனடாவில். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இன்றைக்கான அப்டேட் தான். நாளைக்கு இதே மாதிரி நிறைய முக்கியமான செய்திகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்களோட மீண்டும் நாளைக்கு 9 மணிக்கு இணைந்து அந்த செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.